துளசி இலைக்கு ஒரு சக்தி உண்டு, வில்வ இலத்துக்கு ஒரு சக்தி உண்டு, அதே மாதிரி ஒவ்வொரு இலைக்கும் ஒரு சக்தி உண்டு, வேம்புக்கு ஒரு சக்தி உண்டு, அதே மாதிரி இந்த பிரியாணி இலைக்கு ஒரு சக்தி உண்டு. நம் உண்ணும் உணவில் எந்த தீங்கும் இருந்தாலும் அதை சரி செய்துவிடும் என்ற ஒரு சக்தி உள்ள ஒரு இலை பார்த்தீங்களா? அப்போது உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியை அது முறிக்காதா, எண்ணத்தில் இருக்கக்கூடிய கரையை அது நீக்காதா, நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்காதாங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின் கொடுக்கும். ஏன்னா அது வாசமிக்க ஒரு இலை. எதெல்லாம் வாசம் இருக்குது, துளசி வாசமாக இருக்கும், வில்வம் வாசமாக இருக்கும். இப்படி வாசமாக இருக்கக்கூடியதெல்லாம் கடவுள் பார்த்திங்கன்னா ஹாசமாக ஒரு சக்தி வச்சுருப்பார். அந்த சக்தி தான் பிரியாணி இலை. அது லக்கை கொடுக்கும், எண்ண ஓட்டம். நம்மளுடைய எண்ணத்துக்கும் அதுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல, அந்த ஸ்மெல்லு அதோட கடத்தியாக பயன்படுகிறது. அதனால தான் இந்த பார்த்திங்கன்னா பிரியாணி இலையை என்ன பண்ணாங்க, அதில் அவங்களோட பேர் எழுதி அவங்க என்னென்ன விஷ் பாக்ஸ் அப்படியே எழுதி அதை வச்சுருப்பாங்க. என்ன நடக்கணுங்கிறத பிரியாணி இலையை எழுதி நமக்கு பூஜை உள்ள வச்சுருவாங்க. ஸோ அதேமாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் 555 நிறைய நம்பர் இருக்குது. இல்லை இந்த இலைக்கு 555 ரொம்ப சூப்பர். இந்த பிரியாணி இலையில் 3 5 எழுதிக்கோங்க. 555 எழுதி நம்ம பேக்கெட்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வச்சோம்னாக்கா மணி ரொட்டேஷன் இருக்கும். இந்த ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி உங்களுடைய என்னென்ன வேணும், உங்களோட விஷயம் அழகாக எழுதி வச்சுட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, விபூதியில் உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. நீங்கள் அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய எண்ண ஓட்டத்தில் பிரெயினில் பதியும், இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். அதில் வேறு வாசம், அது ஒரு ஹாசமான இலையாக ஆட்டோமேட்டிக்காக பூம் ஆகும் உங்களுடைய எனர்ஜி. அதனால தான் பிரியாணியில் எழுதி சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க, போடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விபூதியில் போட்டு வைப்பாங்க, போடலாம். அதேமாதிரி பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க, வைக்கலாம். பர்ஸில் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே மணி லக் ஃபார்முலாகவும் நம்மளை பாதுகாக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பிரியாணி இலையில் உண்டு.